ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு லீ குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழியை வச்சு நாட்டுக்கோழி வடைச்சட்டி சோறு. அடுத்த முறை நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி வறுவல். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மரச்செக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடும், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. டைரெக்டாக கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 5 காஞ்ச மிளகாவை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்குங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போது இது கூட 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வதங்கி நல்லா வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த நாட்டுக்கோழி வறுவலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் முக்கியமானது சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய். இது ரெண்டும் தான் டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே நான் வெஜிடேரியன் பண்ணும்போது கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. பிஃபோராக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்க்காதீங்க. ஏன்னா அப்போ தான் அதோடய சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். கடைசியாக 4 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கழுவி எடுத்துருக்கேன். இது சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். குக்கரில் எதுவும் போட்டு வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணதுனால அப்படியே நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். மட்டன் மாதிரி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. வாங்க இப்போது இதற்கான மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா. இதை வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ண மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவும் நான் வீட்லேயே ரெடி பண்ணது, எல்லாமே ஹோம்மேடு தான். நீங்கள் வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்கிற மசாலாவே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கல் உப்பு கடைசியாக சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, கோழியில் இருக்க தண்ணியே போதும். 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. மசாலாலாம் ஒன்று சேர்ந்துச்சு. இப்போது இதுக்கு அதிகமான தண்ணி சேர்க்க தேவையில்லை, 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்தாலே போதும். நல்லா வெந்து வரும். நீங்கள் குக்கர்லேயும் போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி கூட செய்யலாம். நல்லா கிரேவி மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஒரு 25 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிடுங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இந்த சட்டியில் சுட சுட சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் சின்ன வயசில் இருக்கும் போது அம்மா அடிக்கடி கறி செஞ்சாலே இந்த அடியில் இருக்க சட்டி சோறை கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னி வரைக்குமே நான் செய்யும் போது இந்த அடிச்சட்டி சோறை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.